வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பராக பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பராக வடை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மதுர் வடை சொல்லுவாங்க. அதாவது ரவை வச்சு பண்ணுற ரெசிபி தான் இந்த மதுர் வடை. நீங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து பருப்பு வடை வச்சு நீங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலோ இல்லை கெஸ்ட் யாராக வந்தாலும் பண்ணுவீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி பருப்பு இல்லைன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணுச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடைக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான கார சட்னி, அதுவும் வந்து செட்னா ஸ்டைலில் பண்ணுற இந்த கார சட்னி. இந்த ரவை வடைக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, தயிர் 1/4 கப்பு, கேரட் 1 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1.5 டேபிள் ஸ்பூன், பொடிசு நறுக்கிய பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வடை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு பவுலில் போடுறோம். இதோட கொத்தமல்லி கொஞ்சமாக போடுறோன்னா அதிகமாக போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக கொத்தமல்லி, சீரகம், இஞ்சிலாம் ரொம்ப முக்கியமான ரோல். இதுக்கப்புறம் இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா பல்ல படு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க, அதனால் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சீரகம் நல்லா வாசனை கொடுக்கும். பெருங்காயம் உங்களுக்கு தெரியும், எல்லா ஆயில் ரெசிபிக்கும் கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த பெருங்காயம் போட்ட பிறகு தேவையான உப்பு போடுங்க. போட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்தில் தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த தண்ணி விட்டால் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கேரட் திருப்பி போடுறோம். எதுக்காக கேரட் போடுறீங்கன்னா, ஒரு சின்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ரெசிபியில் சேர்த்துக்கலாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு. இந்த இடத்துல கேரட்டை யூஸ் பண்ணலாம், சுரக்காய் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பீட்ரூட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து நம்ம பார்க்க போது இந்த ரவை வந்து 1 கப் ரவை போட்டிருக்கோம். இந்த ரவை போட்ட பிறகு தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம் அந்த கேரட்டில் இருக்க தண்ணியோட இந்த ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் கிடைக்கும், உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான பக்குவம் கிடைக்கும் ரவுண்டாக. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல தயிர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியான பக்குவம் வரணும். அதுக்கு பிறகு தயிர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தயிர் வந்து 1 கப் ரவைக்கு 1/4 கப்பு தயிர் போதும். இந்த தயிர் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, ஒன்று புளிப்புத்தன்மை, இன்னொன்று வந்து மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கும் வந்து தயிர் யூஸ் ஆகுது. அதே டைமில் அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் தான் அந்த காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் 1/4 கப்பு தயிர் போதும், அதிகமான தயிர் வேண்டாம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை தட்டுவீங்கள, அதே மாதிரி தான் தட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. எதுக்காக 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த ரவை ஊற உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த வடை மாவு எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இந்த மாதிரி தட்ட ஆரம்பிங்க. தட்டும் போது பர்டிகுலராக ரொம்ப திக்காக கூடாது, மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்போ தான் முறுமுறுன்னு வரும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வாழை இலை இல்லைன்னா அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, திருப்பி ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்க அந்த உருண்டையை எடுத்து கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டுங்க. தட்டும் போது உங்களோட 4 விரலை வச்சு நீங்கள் தட்டும் போது அந்த ஷேப் கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன ஆகும், போட்ட உடனே இந்த ரவை ப்ரிப்ரேஷன் வந்து தீய ஆரம்பிச்சிடும், கலர் மாற ஆரம்பிச்சிடும். சூடு இல்லாமல் போட்டாலும் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான சூடில் நீங்கள் 1 by 1 போடுங்க. போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி ரவை வச்சு பண்ணுற ரெசிபி எல்லாமே வந்து கண்டிப்பாக கரெக்டான சூடில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் அந்த கலரும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக ஆகிடுச்சுல வடை, பார்க்குறதுக்கு தகுதியான இருக்குல்ல. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக வடை சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் இந்த வடைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது பர்டிகுலராக பெங்களூர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய டீ கடையில் வச்சு விற்பாங்க. இந்த வடை தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதோட ஒரு சூப்பரான செட்டிநாடு கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த செட்டிநாடு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? செட்டிநாடு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு அதாவது 25 கிராம், பூண்டு 15லிருந்து 20 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மஞ்சட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இஞ்சி போட்ட பிறகு பூண்டு, காஞ்ச மிளகாய் அதிகமான குவான்டிட்டி போட்டிருப்போம். ஏன்னா அந்த காரத்தன்மை இதில் தான் கொடுக்கும். அதனால காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு. இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி போடணும்னு கேட்டிங்கன்னா, தக்காளியோட அளவு எந்த அளவுக்கு போதோ, அதாவது புளிப்புத்தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரம் நீங்கள் அதிகமாக போடணும். அதே டைமில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம், அதாவது ஒரு 40 to 50% வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். இந்த தக்காளி ரஃபாக கட் பண்ணி தான் போடுறோம், பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் 1 நிமிஷம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா தாராளமாக கொத்தமல்லி போடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் புதினா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதனால் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் நான் எங்கே கற்றுட்டு இருக்கேன்னா, நான் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த டிஷ்ஷை பண்ணுவாங்க. அதாவது என்னோட மதன்லா வீட்டுக்கு, ஜூலியோட அம்மா வீட்டுக்கு. ஏன்னா அவங்க காரைக்குடி இல்லை, அவங்க வீட்டுக்கு எப்போவுமே போகும்போது நல்லா சுட பிளெயின் தோசை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே எடுத்து தருவாங்க முருளா. அதோட இந்த கார சட்னியை தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்குறோம். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அந்த சில்லி பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு திருப்பி தாளிப்பு போடுவோம். அந்த தாளிப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கடுகு அதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்புலாம் தாளித்து அப்படி மேலே கொட்டி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த தாளித்த அந்த எண்ணெயிலேயே அந்த அரைச்ச சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுங்க, அப்படியே மெய் மறந்து இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை. நீங்கள் பெருங்காயம் வேணால் இந்த இடத்துல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடாடா, நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னங்க, இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற இந்த மதுர் வடை, அதாவது பெங்களூர் ஸ்டைலில் பண்ணுற பருப்பே இல்லாமல் பண்ணுற இந்த வடையும் எப்படி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த செட்டிநாடு கார சட்னி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.